வேதாகமம்ங்கிறது ஒரு முக்கியமான புத்தகம், ஆனா இது ரொம்ப பெருசாவும் இருக்குதே. இது நீண்ட கால பகுதியில் எழுதப்பட்ட பல புத்தகங்களின் தொகுப்பு. ஆனா இவை எல்லாமே சேர்ந்து ஒரே ஒருங்கிணைந்த கதையைத்தான் சொல்கின்றன. அப்படியானால் வேதாகமத்தின் கதை என்ன? சரி, இது தொடங்குவது இந்த முழு உலகத்தின் படைப்பாளராகிய தேவனை நமக்கு அறிமுகப்படுத்துவதிலிருந்துதான். படைக்கப்படாத உலகின் இருளையும் குழப்பத்தையும் அவர் எடுத்துக்கொண்டு அதில் ஒழுங்கையும் அழகையும் ஏற்படுத்துகிறார். உயிர்கள் நிறைந்த ஒரு தோட்டத்தையே உருவாக்குகிறார். இந்த அற்புதமான படைப்பின் உச்சமாக தேவன் மனிதர்கள் என்ற படைப்பை உருவாக்குகிறார். எபிரேய மொழியில் அவர்கள் ஆதாம் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதன் அர்த்தம் என்னவென்றால், தேவனுடைய சார்பாக இந்த அழகான உலகத்தை ஆளுவதற்கும் அதிலுள்ள முழு திறனையும் பயன்படுத்தி இன்னும் அதிகமான அழகையும் ஒழுங்கையும் உருவாக்குவதற்கும் அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இது மனிதர்கள் தங்களுடைய சக்தியை பயன்படுத்தி அர்த்தமுள்ளதும் உயிரை கொடுப்பதுமான வேலையை செய்யும் ஒரு கதை. ஆனால் கேள்வி என்னவென்றால், அதை எப்படி செய்வது? ஆமாம், மனிதர்களுக்கு இப்போது ஒரு தேர்வு முன்வைக்கப்படுகிறது. அது ஒரு பழமரத்தின் மூலம் அடையாளப்படுத்தப்படுகிறது. மனிதர்கள் தேவனுடன் இணைந்து நன்மை தீமையை பற்றி அவருடைய அறிவை நம்பி உண்மையான சுதந்திரத்தை கண்டுகொள்ள முடியும். அல்லது அவர்கள் தேவனிடமிருந்து அதிகாரத்தை தாங்களே பெற்றுக்கொண்டு நன்மை எது தீமை எது என்பதை தாங்களே தீர்மானிக்கலாம். ஆனால் அப்படி செய்தால் அது அவர்களை அழித்துவிடும் என்று தேவன் எச்சரிக்கிறார். அப்போது அவர்கள் ஒரு இருண்ட மர்மமான உயிரினத்தின் குரலை கேட்கிறார்கள். அந்த தேர்வு ரொம்ப எளிமையானது என்று அது சொல்கிறது. அந்த பழத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு உலகத்தை உங்கள் சொந்த வழியில் ஆளுவதற்கான அதிகாரத்தையும் சுதந்திரத்தையும் தரும் என்று கூறுகிறது. அவர்கள் அந்த அறிவை தாங்களே பற்றிக்கொள்ள முயற்சிக்கிறார்கள். அதன் விளைவாக அவர்களுக்குள் சந்தேகமும் தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் மனநிலையும் உருவாகிறது. இது உறவுகளில் விரிசலை ஏற்படுத்துகிறது, வன்முறையான அதிகார போராட்டங்களை உண்டாக்குகிறது. இறுதியில் தீமையை நன்மையாக மாற்றி பார்க்கும் பாபிலோன் என்ற முழு நாகரிகமே உருவாகிறது. அதனால் தேவன் இந்த சீர்கெட்ட மனித திட்டத்தை சிதறடிக்கிறார். இங்கே வேதாகமத்தின் கதை ஒரு முக்கியமான திருப்பத்தை எடுக்கிறது. பாபிலோனிலிருந்து வெளியே வரும் ஒரு மனிதனையும் ஒரு பெண்ணையும் நோக்கி நாம் கவனத்தை திருப்புகிறோம். ஆபிரகாம் மற்றும் சாராள். ஆமாம், இவர்களிடமிருந்து ஒரு புதிய மக்கள் கூட்டம், அதாவது ஒரு புதிய தேசம் உருவாகும் என்று தேவன் வாக்குத்தத்தம் செய்கிறார். இந்த மக்களுக்கு சரியான தேர்வை செய்வதற்கான மற்றொரு வாய்ப்பு கிடைக்கிறது. இவர்கள் வெற்றி பெற்றால் அது முழு மனித குலத்திற்கும் ஒரு புதிய வழியை திறக்கும். அதனால்தான் வேதாகமத்தின் மீதமுள்ள கதை இந்த குடும்பத்தை சுற்றியே செல்கிறது. ஆனால் அது நல்லபடியாக நடக்கவில்லை. தேவன் தனிப்பட்ட முறையில் வழிநடத்திய போதிலும் ஆபிரகாமின் குடும்பமும் நன்மை தீமையை சொந்தமாக தீர்மானிக்கும் அதே சோதனைகளுக்கு அடிபணிகிறது. அவர்களுடைய சிறந்த தலைவர்கள் கூட, அதாவது தேவனுடைய வழிகாட்டுதலை நேசித்து தெய்வீக ஞானம் பெற்றிருந்த ஆட்சியாளர்கள் கூட அதே தவறை செய்தார்கள். எனவே இஸ்ரவேலின் சொந்த தீர்க்கதரிசிகளே அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார்கள். இந்த தேர்வுகள் உங்களை மீண்டும் பாபிலோனுக்கே கொண்டு செல்லும். இந்த முறை அடிமைகளாக நாடு கடத்தப்பட்ட மக்களாக வாழும் நிலைக்கு தள்ளும் என்று கூறினார்கள். துல்லியமாக அதுதான் நடந்தது. அப்படியானால் தேவனுடைய தனிப்பட்ட வழிகாட்டுதல் இருந்தும் கூட இஸ்ரவேல் தோல்வியடைந்து விட்டது. அப்படியானால் யார் வெற்றி பெற முடியும்? தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னார்கள் என்றால், கதை இன்னும் முடியவில்லை. தேவன் இஸ்ரவேலுக்கு ஒரு புதிய தலைவரை அனுப்பப் போகிறார். அவர் இவர்களுடைய தோல்விகளை தம்மீது ஏற்றுக்கொண்டு மக்களின் இருதயங்களையும் சிந்தனைகளையும் மாற்றுவார். இதன் மூலம் அவர்களால் சரியான தேர்வை செய்ய முடியும். அப்படியாக பழைய ஏற்பாடு முடிவடைகிறது. இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் அப்படியே காத்திருக்கின்றன. அதன் பிறகு வேதாகமத்தின் கதை புதிய ஏற்பாட்டில் தொடர்கிறது. இஸ்ரவேலின் ராஜாக்களின் வம்சத்திலிருந்து வந்த ஒருவரை நாம் சந்திக்கிறோம், நாசரேத்தின் இயேசு. இந்த வாக்குத்தத்தங்கள் அனைத்தையும் தாமே நிறைவேற்றப் போவதாக அவர் அறிவிக்கிறார். மனிதகுலம் யாவரும் அடிபணிந்த அந்த இருண்ட மர்மமான தீமையை அவர் எதிர்கொண்டு அதன் அதிகாரத்தை எதிர்க்கிறார். பின்னர் தேவன் தாமே தன் மூலமாக உலகத்தை ஆள வந்திருக்கிறார் என்று அவர் அறிவிக்கிறார். இயேசு நன்மை தீமை குறித்த தேவனுடைய வரையறையை கற்றுக் கொடுத்தார். உண்மையான அதிகாரம் என்பது மற்றவர்களுக்கு சேவை செய்வதுதான் என்றார். இயேசுவின்படி ஏழைகளை நேசிப்பவர்கள் தங்கள் எதிரிகளையும் நேசிப்பவர்கள், இவர்கள்தான் உண்மையில் உலகத்தை ஆளுகிறவர்கள். இது குழப்பமாக இருந்தாலும் கூட மிகவும் அழகாக இருக்கிறது. இயேசுவை பற்றி இந்த கதை செய்யும் கூற்றும் மிக ஆழமானது. அவர் மனிதனாக வந்த தேவன். இஸ்ரவேலுக்காகவும் முழு மனிதகுலத்திற்காகவும் நம்மால் நமக்காக செய்ய முடியாததை செய்ய அவர் வந்தார். நம்முடைய தீமையின் விளைவுகளை அவர் தம்மீது ஏற்றுக்கொண்டார். அவருடைய தியாக அன்பு தீமையை விடவும் மரணத்தை விடவும் வலிமையானது என்பதை நிரூபித்தது. இப்போது மனிதர்களுக்கு மீண்டும் ஒரு புதிய தேர்வு முன்வைக்கப்படுகிறது. அது ஒரு புதிய மரத்தால் அடையாளப்படுத்தப்படுகிறது. பழைய மனித வாழ்க்கை முறையிலேயே தொடர்வதா அல்லது இந்த புதிய வழியில் செல்வதா? கதையின்படி இயேசுவின் வழியை தேர்ந்தெடுப்பவர்கள் தேவனுடைய சொந்த வல்லமையால் உற்சாகப்படுத்தப்படுகிறார்கள்.
தங்களால் நேசிக்கப்படுகிறோம், மன்னிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்தவர்கள் மற்றவர்களையும் நேசிக்கவும் மன்னிக்கவும் தொடங்குகிறார்கள். இயேசுவின் இயக்கம் மிக வேகமாக உலகம் முழுவதும் பரவியது. இயேசுவின் வழியை பின்பற்றும் புதிய சமூகங்கள் உருவாகின. ஆனால் அவர்கள் பல பிரச்சனைகளை சந்தித்தார்கள். வெளியில் அதிகாரத்தில் இருப்பவர்களிடமிருந்து துன்புறுத்தல் வந்தது. உள்ளேயோ குழப்பமும் சமரசங்களும் ஏற்பட்டன. ஆமாம், ஏனா இயேசுவை பின்பற்றுவது என்பது ரொம்ப கடினமான விஷயம். அதனால்தான் அந்த இயக்கத்தின் தலைவர்களான அப்போஸ்தலர்கள் இந்த சமூகங்களுக்கு கடிதங்களை எழுதி இயேசுவின் கடினமான பாதையில் தொடர்ந்து உண்மையாய் நிலைத்திருக்க அவர்களுக்கு ஆறுதலும் சவால்களும் விடுத்தார்கள். மேலும் இயேசு வந்து எல்லாவற்றையும் மாற்றப்போகும் நாளுக்காக அவர்கள் நம்பிக்கையோடு இருக்க அழைக்கப்பட்டார்கள். வேதாகமம் எதிர்காலத்தை நோக்கி சுட்டிக்காட்டியபடியே முடிகிறது. அனைத்து அநீதிகளும் சரி செய்யப்படும், தீமை முற்றிலும் அழிக்கப்படும், வானமும் பூமியும் ஒன்றாக இணைந்து மனிதர்கள் தேவனுடைய அன்பிலும் வல்லமையிலும் அவருடன் சேர்ந்து உலகத்தை ஆளும் அந்த நாளை அது குறிக்கோளாக காட்டுகிறது. சரி, இதுதான் வேதாகமத்தின் கதை. இது இத்தனை புத்தகங்களையும் ஒன்றாக இணைக்கிறது. ஆனால் இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், ஒவ்வொரு புத்தகமும் ஒரு தனித்துவமான இலக்கிய வகையை கொண்டு இந்த கதைக்கு தனித்துவமான பங்களிப்பை செய்கிறது. அதைப் பற்றித்தான் அடுத்த காணொளியில் நாம் ஆராயப் போகிறோம்.